ஒரு கவிதை உண்டு. உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னவென்றால் நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் தேநீர் அப்படின்னு. உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம்னா நமக்கு நாமே டீ போட்டுக்கிறது. ஏன்னா காலையிலயோ சாயங்காலமோ நமக்கு டீ வேணும்னா நம்மளே எந்திரிச்சு நம்மளே பாலை ஊத்தி நம்மளே டிகாஷனை ஊத்தி நம்மளே வச்சு பண்றதுங்கிறது இருக்கிறதுல கொடுமையான விஷயம்னு சொல்றாரு. அதுவும் குறிப்பா நீங்க தனிமையா இருந்தவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கதவை பூட்டை திறந்து அதுக்கப்புறம் உள்ள போய் பாயை விரிச்சு அதுக்கப்புறம் படுத்து அதுக்கப்புறம் காலில் எழுந்துச்சு டீயை போட்டு திருப்பி மறுபடியும் பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி கிளம்பி போறத ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பிராக்டிஸ் பண்ணவங்க கேட்டு பாருங்க, அது எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கூட இருக்க முடியல. ஏன்னா அது என்ன ஆகும்னா நமக்கு தொடங்கும் போது இருக்கக்கூடிய உற்சாகம் உத்வேகம் என்ன ஆகும்னா வயது ஆக 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 நமக்கு இருக்கக்கூடிய உடல் சத்தும் சரி மென்டல் ஸ்டெபிலிட்டி சரி கொஞ்சம் கொஞ்சமா டிட்டரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நாம அன்னைக்கு நமக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நாம ஏன் ப்ரெஃபர் பண்ணல, நாம ஏன் யோசிக்கலங்கிற ஆப்ஷனை எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா தனியாக ஒரு பெண் இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம், இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குறோம், லட்சத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதோடைய இன்னொரு வெளிப்பாடு என்ன, தனியா என்னால செய்ய முடியுங்கிறது தான். ஸோ தனியாக இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய சாய்ஸ். பட் கம்பேனியன் அதை இன்னும் எளிதாக்குன்னு நம்புறேன். ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படிங்கப்போ உனக்கு முடியல நான் பாத்துக்கிறேன், எனக்கு முடியல நீ பாத்துக்கிறேங்கிறது ஒரு கம்பேனியன்ஷிப் கொடுக்கும். கம்பேனியன்ஷிப் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மராத்தான் மாதிரி இன்னும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓடலாம்.